செங்கத்தில் கூட்டுறவு பயனாளிகளுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசினை பொதுப்பணி மற்றும் நெடுநலத்துறை அமைச்சர் எவ வேலு அவர்கள் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கிரி பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு நியாய விலை கூட்டுறவு கடையில் தமிழக அரசின் 3000 ரொக்க பரிசுடன் பொங்கல் சிறப்பு பரிசினை தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறை அமைச்சர் எவ வேலு அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு பயனாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று நியாய விலை கடையின் மூலமாக பொங்கல் பரிசினை வழங்கி துவக்கி வைத்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பகிரிப்பாளையத்தில் உள்ள கூட்டுறவு கடையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அவர்கள் முன்னிலையில் தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறை அமைச்சர் எவ வேலு அவர்கள் பொதுமக்களுக்கு தமிழக அரசின் சிறப்பு பொங்கல் பரிசினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மு.பி. கிரி, பொதுமக்கள் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள், அரசு பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அச்சம்பேட்டில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு இங்கு இந்த தருணத்தில் செங்கத்தில் நடைபெறவிருக்கிறது. மேல்புழுதியூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் சார்பாகவும் மற்றும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய சார்பாகவும் நடைபெறுகிற இந்த பெருவிழாவிற்கு வருகை தந்து பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க இருக்கிற மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களை வரவேற்று வணங்கியும் மகிழ்கிறேன். மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் மரியாதைக்குரிய செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வரவேற்று வணங்குகிறேன். மற்றும் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள், உயர் அதிகாரிகள், பொதுமக்கள், பயனாளிகள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவித்துள்ள இந்த பரிசு தொகுப்பு நாம் அனைவரும் தம்முடைய இன அடையாளமான தமிழர் வாழ்வின் மரபின் நீட்சியான பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதுதான். அந்த விழாவை திறம்பட சிறப்பாக கொண்டாடுகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்று பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு செய்தியையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு உண்டு. ஒவ்வொரு கடைக்கும் காலைக்கு ஒரு 75 டோக்கன்களும் மாலையில் ஒரு 75 டோக்கன்களும் வழங்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் முதலில் வருபவர்களுக்குத்தான் பரிசு, கடைசி வருபவர்களுக்கு இல்லை என்கிற அதுபோல செய்தியெல்லாம் எதுவும் இல்லை. அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு உண்டு. உரிய முறையில் அந்த கடைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகிற அந்த டோக்கன்களுடைய தேதியையும் நேரத்தையும் தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த கடைக்கு சென்றால் அந்த பரிசு தொகுப்பை பெறலாம். மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதி மேல்புழுதியூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குகிற இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை தம்பி மு.பி. கிரி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்டத்துடைய திட்ட அலுவலர் மணி அவர்களே, நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த மாவட்டத்தில் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டு உற்றத்துணையாக இருந்த பல்வேறு துறைகளை சார்ந்த துறை அலுவலர்களே, பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் இந்த அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு இந்த பொங்கல் தினத்தை சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம்
ஒரு குடும்பத்திற்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, விவசாய உற்பத்தி செய்யப்படுகிற கரும்பு, இதன்னில் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு குடும்ப அட்டைக்கும் 3000 ரூபாய் என்கிற தொகையை வழங்குகிற ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இன்று காலை 10:30 மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற 2,22,91,750 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவருடைய தொடர்ச்சியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தச்சம்பட்டில் ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு 2வது நிகழ்வாக நம்முடைய மேல்புழுதியூருக்கு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நம்முடைய மாவட்டத்தில் 1744 நியாயவிலை கடைகள் மூலமாக மொத்த குடும்ப அட்டைகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 7,89,267 குடும்ப அட்டைகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது. அதில் நம்முடைய செங்கந்தொகுதியில் மட்டில் 1,11,310 குடும்ப அட்டைகள் நம்முடைய செங்கந்தொகுதியில் மட்டில் இருக்கிறது. இந்த 1,11,350 குடும்ப அட்டைகளுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் உங்களும் நேரடியாக சர்க்கரை பெறுவது, அரிசி பெறுவது, கரும்பை பெறுவது, அதனில் 3000 ரூபாயை ஒரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கிறார். ஏன்னா இந்த பணத்தை பெற்று இந்த ஆண்டு பொங்கல் விழாவை மிக சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் கருதுகிறார். அதனால் இந்த பணத்தை அனுப்பியிருக்கிறார். இதில் பேங்கில் போட்டுக்கிட்டு வந்து எடுத்தால் கூட லேட் ஆகும். அதனால தான் நேராக கையிலே கூட இன்றைக்கே போய் நேராக ஜவுளி கடைக்கு போய் பசங்களெல்லாம் புது துணி வாங்கிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக சார். அதனால் தாய்மார்களிடத்தில் இந்த பணம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் தான் குடும்பத்தை பார்த்து பக்குவமாக குடும்பத்தை நடத்துவார்கள். ஆம்பளை கையில் போனால் கூட ஊதாரித்தனம் செலவு பண்ணிடுவாங்க. பெண்கள் அப்படி அல்ல. பெண்கள் ஒரு குடும்பத்தினுடைய கண்கள் அவர்கள். அதனால் குடும்பத்தை எப்படி பக்குவமாக நடத்துறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் தான் முதலமைச்சர் குடும்ப பொருளாதாரம் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். எப்படி குடும்ப பொருளாதாரம் முன்னேறும்? இப்போ நாம் என்னெல்லாம் செலவு செய்யலாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் பண்ணுறன்ற. எல்லா குடும்பத்திலையும் பொங்கலுக்கு பணம் இருக்கலாம் சொல்ல முடியாது. பல குடும்பத்தில் பொங்கலுக்கு பணமே இருக்காது, வரவு செலவு சரியாக இருக்கும். இப்போ பொங்கலுக்கு வேணா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் கடன் கேட்பான். அந்த பொங்கல் விழா கொண்டாடுறேன், ஒரு 2000 பணம் கொடுப்பா அப்படின்னு. சில குடும்பம் ஒரு 1000 பணம் கொடு, இந்த பொங்கல் விழாவுக்கு பசங்களுக்கெல்லாம் புது துணிலாம் வாங்கி போடணும். பொங்கல் நீ கடன் வாங்காத, நீ கடன் வாங்கினா அது வட்டி கட்டு குடும்பம் கெட்டு போடும். அதனால் அதுக்குரிய பணத்தை பொங்கல் விழாவுக்கு நானே தருகிறேன் என்று சொல்லுகிற திட்டம் தான் இந்த திட்டம். 3000 ரூபாய். நான் தாய்மாரை கேட்டுக்கிறது என்ன விரும்புன்னா, ஏற்கனவே டெபாசிட்டாக உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அனுப்பியிருக்கிறார். நீ உடனே இந்த 3000 ரூபாய் தூக்கி போட்டு அதில் வச்சு பேங்கில் அப்படியே போட்டு வச்சுக்கலான்னு நினைக்காதீங்க. பசங்களுக்கு புது துணிலாம் எடுத்து இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடணும். கலெக்டர் பேசும்போது சொன்னார், என்ன சொன்னார்னா, இது ஒரு பண்பாட்டு விழா அப்படின்னு சொன்னார். இது தமிழனுடைய பண்பாட்டு விழா, தமிழனுடைய பகுத்தறிவு விழா. அதாவது எந்தவித மூட நம்பிக்கையும் இல்லாமல், எந்தவித மூட நம்பிக்கை இல்லாமல் பகிர்ந்து பகுத்தறிவோடு செய்கிற விழா எதுன்னா தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் விழா தான். ஏன்னா ஏன் தமிழனுடைய பண்பாட்டு விழா என்று சொல்றது காரணம் என்னன்னா, தமிழன் தான் இந்த பொங்கல் திருநாளை, தமிழ் திருநாளை நம்முடைய சொந்த விழாவாக, வீட்டு விழாவாக, நம் ஊர் விழாவாக, விவசாய பெருமுடி மக்களாக பெருமையாக வாழ்கிற இந்த தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு விழாவாக நடத்துகிறோம். நாம் மீது சடங்குகள் அப்படிலாம் இருக்காது. இது அப்படி அல்ல, இது தமிழனுடைய விழா. அதனால் அந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருதுகிறார். அதனால் தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க, நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நமக்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருப்போர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமையண்ணன் மு.க. ஸ்டாலின். நமக்காக
நம்ம பொண்ணுங்க படிக்கணுமா கல்லூரியில், இந்த ஒரு 1000 ரூபாய். நம்ம பையன் படிக்கணுமா கல்லூரியில், இந்த 1000 ரூபாய் என்று பார்த்து பார்த்து இது போன்ற நிகழ்வுகளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். உங்க எம்எல்ஏ விடுவாரா? இப்ப கல்லூரினோடனே எனக்கு எது ஞாபகம் வருது, இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற பொழுது தமிழுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் தலைவர் யோசனை பண்ணிட்டு உடனே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு முதல்மை தன்னுடைய செயலாளரை கூப்பிட்டார், விமானத்தை கூப்பிட்டு நம்ம பிடபிள்யூ மினிஸ்டர் என்ன சொல்றாரு கேளுங்கன்னார். இல்லைங்க அந்த 10ல் 1 வரும்னு பார்த்தோம், அது 10 போயிடுச்சு, எங்களை விட்டு போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு ஒரு கல்லூரி சங்கத்துக்கு கொடுத்தாகணும். ஏன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரே அடம் பிடிக்கிறார், எங்கள் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு. அதான் என்ன அர்த்தம், உண்ணாவிரதம் இல்லைன்னு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் வீட்டில் நான் உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லலை, அந்த வார்த்தையை சொல்லலை, அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னால் உடனே முதலமைச்சர் தனியாகத்தான் செங்கத்தையும் அறிவிச்சாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், செங்கத்தை தனியாக தான் அறிவிச்சார். அதனால ஆமா, அதனால இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ புதுசாக இப்போ வந்து கட்டடங்கள் இடம்லாம் பார்த்தாச்சு, அதெல்லாம் புதுசாலாம் கட்டடம் கட்டி கட்டாயம் நம்முடைய செங்கத்தில் இருக்கிற பாமர மக்கள், நடுத்தர மக்கள் இந்த கல்லூரியில் படிப்பதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணை பிறப்பித்தார், பணத்தை ஒதுக்கினார். அவருக்கு முதல்ல நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த கல்லூரி இங்கே வருவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி மூப்ப கிரி அவர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால அவருக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். எனவே வருங்காலம் அப்பயே நான் சொல்லிட்டு போகிறேன், எனக்கு இங்கே பாசமுள்ள பத்திரிகை நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அடக்கத்தோடு சொல்கிறேன், ஆணவத்தோடலாம் இல்லை. இந்த ஆட்சி செய்திருக்கிற சாதனை, இந்த மாவட்டத்திற்கு பாலமாக இருந்து நான் பணியாற்றியவைகள், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பாக இருந்து இந்த மக்களுக்கு வேண்டிய தேவைகளை உரிமையாக அந்தந்த அமைச்சரிடத்திலே போராடி வாதாடி அன்புணக பேசி பல திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் வரும்போது கோலாப்பாடை பார்த்தேன், இல்லை சிட்கோ நடந்துட்டு இருக்குது. அந்த சிட்கோ பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னு சொன்னால் மூப்பேக்கிட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னென்னா எதிர்கட்சியாக இருக்கும்போதே கேட்டார், எங்கள் ஊரில் வேலை வாய்ப்பே கிடையாது, அதனால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். என்ன அடக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவார் என்கிட்ட. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிட்கோ கேள்வி கேட்கறதுக்காக போகிறார். அப்போ என்கிட்ட எழுதி காட்டினார், அப்பா இந்த மாதிரி நான் கேட்கட்டோமான்னார். ஏன் நான் வேணாம் நான் சொல்லிவிடுவேன், ஒரு அடக்கமாக இருக்கிறாராம் என்கிட்ட அதை காட்டுறதுக்காக. ஒரு நாள் காட்டினார், சரி கேளுப்பா, அந்த பகுதியில் ஏதாவது ஒன்று தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக நானும் ஆசைப்பட்றேன், அதனால் கேளுப்பான்னு. அதனுடைய விளைவு இன்றைக்கி பெரிய கோலாப்பேடில் சிட்கோ வந்திருக்குது. சிறு தொழில் என்ஜினியரிங் படிச்சிருக்கிற அந்த பகுதி மாணவர்கள் அது போன்ற சிறு சிறு தொழில்களை நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுது அரசின் சார்பாக என்னென்ன உதவிகள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் கட்டாயம் செய்து நீங்களாம் சின்ன சின்ன முதலாளியாக வரணும்னு ஆசைப்படுறோம். வேற ஒன்றும் இல்லை. சிட்கோவில் எப்படின்னா உனக்கு தெரிஞ்ச பொறியியல் அந்த துறையை பயன்படுத்தி ஒரு சின்ன சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம். நீயே முதலாளி, நீயே தொழிலாளி, கரெக்டா? அதனால் இந்த செங்கம் தொகுதி ஒரு வளர்ச்சி பாதைக்கு போய் கொண்டிருக்கிறது. நான் முழுமை அடைஞ்சுன்னு சொல்லலை, நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லுகிறேன், சீஃப் செக்ரட்டரிகிட்ட சொல்லுகிறேன். என்னென்ன தெரியல எங்களுக்கு, ஒரே புரியல. சட்டமன்றத்தில் பேசுகிறோம், தலைமை செயலாளர் வரைக்கும் தொடர்ந்து நான் விவாதம் வைத்துக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா மூப்பேக்கரி பிறந்தானான்னு தெரியாது எனக்கு. நான் இந்த பகுதியில் பல முறை பயணம் செய்கிற பொழுது, ஏன்னா இப்போ திருப்பத்தூர் தான் நமக்கு எஸ்டிஎம் கோர்ட்டு, வேலூர் கிடையாது. ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கிற போது எஸ்டிஎம் கோர்ட்டு நமக்கு செங்கத்தாலுக்கு எங்கன்னு சொன்னாக்கா திருப்பத்தூர் தான். அதனால் அடிக்கடி திருப்பத்தூருக்கு வழக்கு சம்பந்தமாக அல்லது டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் திருப்பத்தூர் தான் இருந்தது. அங்கே போகணுன்னு அந்த வழியாக தான் போவேன். அப்போ போகிற பொழுது நமக்கு என்னன்னு கேட்டால் மேல் சங்கத்தில் தான் பெரிய பண்ணை, விதைப்பண்ணனே போட்டிருப்பாங்க, மத்திய விதைப்பண்ணை, பெரிய போடு, பெரிய போடு. ஆக மத்திய விதைப்பண்ணையாக இருந்தால் அது விவசாய நிலமாக தான் இருக்க முடியும்.
விவசாய நிலமா இருந்தாலும் மத்திய விதைப்பண்ணை வச்சிருக்க முடியும். மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்போடு கொடுக்கப்பட்ட லீஸில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. நீண்ட நெடிய நாள் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட அந்த மத்திய பண்ணை ஒரு 25 ஆண்டு காலம் இருந்திருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா மத்திய பண்ணை இல்லை. இப்போ என்னன்னு கேட்டால் ஃபாரஸ்ட் இடம்ன்றாங்க. எப்படி, என்ன சாத்தியக்கூறு? ஏன் அந்த 10,000 ஏக்கரா நான் அதுக்காக இன்னும் நான் போராடி கொண்டு அரசு அதிகாரிகள் இடத்துல அதுக்கு அந்த ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி ஏன் சீஃப் செக்ரட்டரியோட போன வாரம் நான் அவரை சந்தித்து பேசுகிறப்போ நான் இதான் சொன்னேன். பேசிக் ரெக்கார்டு என்ன, எப்படி அதில் ஃபாரஸ்டா வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்க முடியும்? அது திக் ஃபாரஸ்டா என்னைக்கு இருந்தது கிடையாது. எனக்கு தெரிந்து திக் ஃபாரஸ்ட் அல்ல. எங்கோ ஒரு தமிழ்நாட்டில் வேற எங்கோ ஒரு இடத்தை கையகப்படுத்துவதற்காக இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மீண்டும் பரிசீலனை செய்யப்பட வேண்டிய ஒன்று. காரணம் இந்த 10 ஏக்கரா இந்த 10,000 ஏக்கராவை எங்களிடத்திலே கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன், எங்களுடைய பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு இங்கே ஒரு சிப்காட்டை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் இந்த பாதை என்பது பாண்டிச்சேரி மாநிலத்தையும் கர்நாடக மாநிலத்தையும் இணைக்கிற ஒரு பாதை. இந்த ரோடு இடைப்பட்ட தமிழ்நாடு இந்த மாநிலத்தை இணைக்கிற பகுதி இந்த பகுதி. ஆனால் இங்க எண்ணற்ற பட்டதாரிகள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய திருவண்ணாமலைக்கு பெருமைப்படுவதற்கு ஆன்மீக நகர் திருவண்ணாமலை. இந்த ஆன்மீக நகருக்கு எத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் வருகிறார்கள், எத்தனை மாநிலத்தில் வராங்க. அவெல்லாம் சென்னையில் வந்து இறங்கி அல்லது பெங்களூர்ல விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்தான் இங்கே வருகிறார்கள். அந்த இடம் மட்டும் கிடைச்சதுன்னு சொன்னாக்கா இங்கே விமான நிலையத்தை இந்த மேல் செங்கலத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் பல வெளிநாட்டுக்காரர்கள்லாம் இங்கே இறங்கி திருவண்ணாமலை ஆன்மீக நகரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அது சம்பந்தப்பட்ட மாவட்ட வருவாய் அவர்கள் மேடையில் இருக்கிற காரணத்தினால் நான் மாநில அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அந்த மூல ரெக்கார்டெல்லாம் பார்த்து இது வருவாய்த்துறைக்கு சொந்தம்தான் என்று ஆக்கித்தாருங்கள் என்று இந்த பகுதி மக்களின் சார்பாக, ஏன் எங்க மாவட்ட மக்களின் சார்பாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த 3000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா நமக்கு யார் ஞாபகம் வரணும்னா அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் நமக்கு ஞாபகம் வரணும். எனவே இந்த ஆட்சிக்கு நீங்கள் முழுவதும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். துவக்கி வைக்க உள்ளார்கள். பஞ்சவர்ணம் வாங்க. ரொம்ப மேல தூக்காதீங்க. பொங்கலை சிறப்பிக்கும் விதமாக சிறப்பு திட்டம் பொங்கல் சிறப்பு திட்டத்தின் மூலம் தொகுப்பு ஐயாவின் பொற்கரங்களால் வழங்கப்படுகிறது. பஞ்சவர்ணம் அவர்களை தொடர்ந்து சிலம்பு, அவர்களை தொடர்ந்து ரெஹானாஸ், இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. பையன் நல்லா புரிஞ்சு. அவரை தொடர்ந்து முனுசாமி, அவர்களை தொடர்ந்து ஜான் பாசா, எங்க பாருங்க, முனுசாமி அவர்களை தொடர்ந்து சான் பாசா, அவர்களை தொடர்ந்து ஜானி பாசா, ஜெனிஃபர் ஷா அவர்களை தொடர்ந்து பாருங்க சார்.